எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ இந்த மார்க்கெட்டோட செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி போன பதிவில் நாம் என்ன பார்த்தோன்னா, இந்த மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி, அதாவது செபி, அதுக்கு கீழே என்எஸ்சி, அதுக்கு கீழே பிஎஸ்சி, அப்படி தான் இதான் ஸ்ட்ரக்சர். இந்த என்எஸ்சி வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே இருந்த நிறைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து அது பெரிய வால்யூம் இல்லாதனால, அது பெரிய வர்த்தகம் இல்லாதனால அதெல்லாம் அப்படியே மூடிட்டாங்க ஒவ்வொன்றா. ஆனால் இன்றைக்கும் அந்த வால்யூமை மெயின்டைன் பண்ணி அப்படியே ட்ரேட் ஆகிட்டு இருந்த வெரி ஓல்டஸ்ட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொன்னால் அது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. அது இன்றைக்கும் அதே மாதிரி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதனால் அது அப்படியே கண்டினியூ பண்ணிட்டாங்க. சரி, இப்போது ஒரு இன்வெஸ்டராக நான் உள்ளே வரேன் அப்படின்னா, நான் இப்போ இந்த மார்க்கெட் எங்கே இருக்குது? இது ரொம்ப பெரிய பழைய மார்க்கெட்டு. இப்போ இது நான் அப்படியே நடுவில் உள்ளே வந்தேன் அப்படின்னா, இது எங்கே, நான் தலையும் தெரியாது, வாலும் தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நிலைமையில் நான் இருக்கும்போது, நான் இதை எப்படி வந்து இல்லை நான் ஒரு ஸ்டாக்கில் என்ட்ரி கொடுக்கறது அப்படிங்கிற எனக்கு ஒரு குழப்பம் ஏற்படும். அந்த குழப்பத்தை எப்படி நான் வந்து புரிஞ்சுட்டு இதில் மார்க்கெட்டில் எப்படி என்ட்ரி கொடுக்கறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு நம்ம ஒரு 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 உதாரணத்தை பார்க்கலாம். எப்படின்னா, இப்போ கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மேட்ச் நடந்துகிட்டே இருக்குது. திடீர்னு மேட்ச்சை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. முதல்ல நீங்கள் பார்க்குறது என்னவாக இருக்கும்? ஸ்கோராக தான் இருக்கும். எடுத்தோடனே என்ன ஸ்கோர்? 50க்கு 2, 50 ரன்னு, 2 விக்கெட் போயிடுச்சு, இல்லை ஒரு விக்கெட்டில் 0, நோ லாஸில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அது மாதிரி தான் இது. ஏன்னா ரொம்ப பழைய மார்க்கெட், 1800லேருந்து இருக்கக்கூடியது தான் பிஎஸ்சிலாம். அது மாதிரி இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து இப்போ தற்சமயம் இது எங்கே இருக்குன்றது தெரியாமல் நாம் வந்து கை வைக்க முடியாது. அதனால் நாம் என்ன பண்ணுறோன்னா, தெரிஞ்சுக்கிறோம். எப்படி ஸ்கோரை பார்க்குறோமோ அப்போ தான் அந்த மேட்ச்சை நம்ம ஒரு என்ஜாய் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இதுலேயும் அதை கரெக்டான ஒரு என்ட்ரி எடுத்தால் தான் பெனிஃபிட்ஸுன்ற சொல்லக்கூடிய அந்த ப்ராஃபிட்ஸை நம்ம என்ஜாய் பண்ண முடியும். அதனால் இந்த ஸ்கோரு ரொம்ப முக்கியம். இந்த ஸ்கோரை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது தான் இண்டெக்ஸ். இண்டெக்ஸை நம்ம இப்போ நிறைய இடத்துல இண்டெக்ஸ்னு பார்த்துருப்போம். இப்போ புக்ஸ்லலாம் இந்த சாப்டரு ஒரு 100 சாப்டர் இருக்குன்னா, இந்த சாப்டர் வந்து இந்த பேஜில் இருக்குது, இது இந்த பேஜில் இருக்குதுன்னு சொல்லக்கூடியது தான் அந்த ஃப்ரண்ட் அந்த புக்கோட ஃப்ரண்ட் பேஜ்லேயே இருக்கும். இண்டெக்ஸ், இது கீழே இந்த சாப்டர் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த இண்டெக்ஸு அப்படிங்கிறது, இந்த இண்டெக்ஸுக்கு ஒரு பேர் இருக்குது. என்எஸ்சியை குறிக்கக்கூடிய இண்டெக்ஸோட பேர் தான் நிஃப்டி. பிஎஸ்சியை குறிக்கக்கூடிய இண்டெக்ஸோட பேர் தான் சென்செக்ஸ். ஸோ இப்போது இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு. இது இந்த மார்க்கெட்டு எங்கே இருக்குது அப்படின்னு, அதாவது நிஃப்டி இப்போ எங்கே இருக்குது, அதாவது நிஃப்டி வந்து எதை குறிக்குது? என்எஸ்சியை குறிக்குது. ஸோ இது நிஃப்டி எங்கே இருக்குது, சென்செக்ஸ் எங்கே இருக்குதுன்னு, அதாவது எங்கே இருந்தது, இப்போ எங்கே இருக்குது, ஃப்யூச்சரில் எங்கே இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை தெரிஞ்சதான் நம்ம வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, இன்வெஸ்டர்ன்றதை இந்த இடத்துல வேறு, அவர் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுவார். ஆனால் ட்ரேடர்ஸுக்கு ஒரு வசதி உண்டு. என்ன வசதினா, அவங்க இந்த இண்டெக்ஸ்லேயே ட்ரேட் பண்ணலாம். இது இன்வெஸ்டரால் பண்ண முடியாது. இன்வெஸ்டர்ஸ் வந்து இதில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை வாங்கிறது, விற்கிறது அப்படி தான் இருக்கும். அந்த ஸ்டாக்ஸ் இறங்கிடுச்சுன்னா திரும்பவும் அதை ஆவரேஜ் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர, இப்போ இவங்க பொறுத்த வரைக்கும் யார், ட்ரேடர்ஸுன்றவங்க எப்படின்னா இந்த இண்டெக்ஸ்லேயே ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம அடுத்து எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறதுலாம் தொடர்ந்து பார்ப்போம். ஸோ இது ஒரு தகவலுக்காக தான் நம்ம இது தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த இண்டெக்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இண்டெக்ஸ் தெரியாமல் நம்ம அந்த ஸ்டாக்ஸ் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக்ஸ்லேயும் நம்ம கை வைக்க முடியாது அப்படின்றக்காக இந்த தகவலை நம்ம பார்க்குறோம். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செபி, அதுக்கு என்எஸ்சி, பிஎஸ்சி, இதோட ஸ்கோர்ஸை குறிக்கக்கூடிய நிஃப்டி அண்டு சென்செக்ஸ். ஸோ இதுதான் ஓவரால் ஸ்ட்ரக்சர். இப்போது இந்த ஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டெக்ஸ், நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் இண்டைசஸ், இதோட இந்த 2 இண்டைசஸை எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்கன்றது ரொம்ப முக்கியம். எப்படி இதை கேல்குலேட் பண்ணுறாங்க ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்கும்போது, உதாரணத்துக்கு கிரிக்கெட் மேட்ச்சில் என்ன பண்ணுவோம், மொத்த பேர் சேர்ந்து எவ்வளோ அடிச்சிருக்கோ அந்த டோட்டல் தான் அந்த டீம் ஸ்கோர். ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா அப்படி இருக்கும்போது, அதே மாதிரி தான் நிஃப்டியில் கால்குலேட் பண்ணாங்கன்னா கிடையாது. மொத்தத்தையும் கூட்டி எல்லா கம்பெனியோட வேல்யூஸையும் கூட்டி இது பண்ணுறாங்கன்னா அப்படி கிடையாது. இதில் எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, நிஃப்டி 50 அப்படின்வாங்க. அதாவது 50
வெல் எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனிஸோட வெயிட்டட் ஆவரேஜ் அதை எடுத்து தான் நிஃப்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கோரை குறிக்கிறாங்க. அதே மாதிரி தான் சென்செக்ஸ்னு வரும்போது 30 வெல் எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனிஸ் வெயிட்டட் ஆவரேஜை எடுத்து தான் சென்செக்ஸை குறிக்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த ஸ்கோர்ஸை குறிக்கக்கூடிய சிஸ்டம். அடுத்து நாம் பார்க்க என்னென்னா, இந்த மார்க்கெட்டு ஃபர்தராக எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க, எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறாங்க, எப்படி பிரிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ஷேர் மார்க்கெட்டை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று ப்ரைமரி மார்க்கெட், இன்னொன்று செகண்ட்ரி மார்க்கெட். ஸோ இது இப்போ தான் இந்த செயல்பாடுங்கிறது ஆரம்பிக்குது. ஸோ இது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத அடுத்து வர பதிவில் தொடர்ந்து நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.